தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களில் 321 போக்சோ மற்றும் 134 பாலியல் குற்றங்கள் என பெண்களுக்கு எதிராக மொத்தம் 455 பாலியல் குற்றங்கள் அரங்கேறியுள்ளதால் ஒட்டுமொத்த தமிழகமே பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாறிவிட்டதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சியில் விலைவாசி உயர்வைப் போலவே பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் மாதந்தோறும் அதிகரித்து வருகிறது. ஜனவரி மாதம் 55 போக்சோ மற்றும் பெண்களுக்கு எதிரான 23 பாலியல் குற்றங்கள் என மொத்தம் 78 பாலியல் குற்றங்கள் அரங்கேறிய நிலையில் பிப்ரவரி மாதம் அதனை மிஞ்சும் அளவிற்கு 141 போக்சோ மற்றும் 56 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என மொத்தம் 197 பாலியல் குற்றங்கள் அரங்கேறியுள்ளது. ஜனவரி பிப்ரவரி மாதங்களை விட மார்ச் மாதத்தில் மேலும் அதிகரித்து 125 போக்சோ குற்றங்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக 55 பாலியல் குற்றங்கள் அரங்கேறி 180 அதிகரித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி மாதம் மாதம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களின் புள்ளி விவரங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுப்பதற்கு துளிக்கூட நடவடிக்கை எடுக்காத முதல்வராக ஸ்டாலின் இருப்பது மக்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. காவலர் முத்துக்குமார் கொலை வழக்கில் பொன்வண்ணன் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று அவரது மனைவி ரித்திகா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வழக்கில் குற்றவாளிகளை தேடிய ஏவல்துறை கோவிலம்பட்டியை சேர்ந்த பொன்வண்ணனை பிடித்த அதே நேரத்தில் அவரது மனைவி 2 வயது குழந்தை பொன்வண்ணனின் தாய் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்களை சட்டவிரோதமாக சிறைப்பிடித்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. பொன்வண்ணன் பிடிப்பட்டது முதல் என்கவுண்டர் வரையிலான வீடியோ காட்சிகளை வெளியிடும் திராணி திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள ரித்திகா, இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தால் ஏவல்துறையின் சட்டவிரோத செயல்கள் அம்பலமாகும் என தெரிவித்துள்ளார். 3 நாளைக்கு குண்டடியில ஷூட் பண்ணேன்னு சொல்லி பிடிச்சிட்டு போனாங்க சார். என்னையுமே அன்னைக்கு பிடிச்சி 3 நாள் ஸ்டேஷன்ல சார் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார். எங்க ஃபேமிலி எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறாங்க சார். அவர் உசுரோட இருந்த வீடியோ கூட எடுத்து அதை காட்டலாம்ல, நீங்க எதுவும் காட்டாம மறைச்சு வைக்கிறீங்க? நேத்தெல்லாம் போற நாய கணக்க பத்துறாங்க, சின்ன போய் அழுகிறியா அப்பா வேணும்னு. சிபிஐ வரை கொண்டு போலனா நானும் கேஸ் கொடுப்பேன் சார். எல்லாரும் மேலே எதுக்கு ஷூட்டிங் ஆர்டர் போடாம இவங்களுக்கு மட்டும் ஷூட்டிங் ஆர்டர் போட்டு வச்சிருக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் கொடுங்க. அடிச்சோம் காலை உடச்சோன்றாங்க, என் புருஷனை மட்டும்தான் சார் சுட்டுருக்காங்க. நீங்க கண்ணுல காட்டுறீங்க, செத்துட்டானோ பொழைச்சிட்டானோ, என் கண்ணுல மட்டும் காட்டுங்க, நான் மட்டும் கூட போய் பார்த்துட்டேன். நாய கணக்க விரட்டுறாங்க. கோவை மாவட்டம் மதுக்கரை நகராட்சியில் பல்வேறு பணிகளுக்காக பொருட்கள் வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளதை கண்டித்து அதிமுகவினர் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கரை நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளிலும் பல்வேறு பணிகளுக்காக பொருட்கள் வாங்கியதில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துள்ளதென அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 250 ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை 1200 ரூபாய்க்கு வாங்கியதாகவும் 897 ரூபாய் LED பல்புகளை 4900 ரூபாய்க்கு வாங்கியதாகவும் நகராட்சி நிர்வாகம் கணக்கு காட்டியுள்ளதாகவும் சொத்து வரி கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாகவும் அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து அதிமுகவினரும் பொதுமக்களும் சேர்ந்து உண்மையான விலை பட்டியலுடன் ப்ளீச்சிங் பவுடர் LED பல்புகள் உள்ளிட்ட பொருட்களை மதுக்கரை ஆணையாளர் சத்யாவிடம் இலவசமாக வழங்கி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களை அவதிப்படும் நகராட்சி, நகராட்சி, கொள்ளையடிக்கும் நகராட்சி, புரோக்கராட்சி